மத்தேயு சுவிசேஷம் 3:7 வாசிங்க. பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பாருங்க, யோவான்ஸ்நானனுடைய பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள். அப்ப ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள். ஏன் திரும்ப மனம் திரும்ப சொல்றேன்? நீங்க நிமிர்ந்து நடக்கலாம். ஆனா ஏன் சுவிசேஷம் அறிவிக்கிறோம்னா, வரும் கோபம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஹாயா எல்லாம் மூடி மறைச்சிக்கிட்டு எல்லாரையும் இடர பண்ணிட்டு எல்லா தப்புகளையும் பண்ணிட்டு ஹாயா இருக்கிறீங்க தெரியுமா? தேவ கோபம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தேவ கோபம் எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்கும். நோவாவின் காலத்துல தேவ கோபம் எப்படி இருந்துச்சு? மூழ்கி இறைந்தாங்க. தண்ணி குடிச்சு கண்ணு தள்ளி வயிறு தள்ளி பரிதாபமா இறந்தாங்க. சோதோம் குமார நாட்கள்ல எரிஞ்சு கருகி துடிச்சு செத்தாங்க. ஏரோது புழுத்து செத்தான். அனனியா சாப்பிரா ஒரு நொடிதான். காணியாட்சியில பாதி வச்சிருக்காங்க. எதுக்கு? அனுபவிக்கணும். அனுபவிக்க முடிஞ்சிச்சா? எங்கேயோ வெட்டி பூச்சி வச்சிருப்பாங்க. அது பிறகு யார் எடுத்து பயன்படுத்தலானே தெரியாது. ஒரு நொடிதான். தேவ கோபம். அந்த தேவ கோபத்துக்கு நீங்க தப்பணும்னா அதுக்கு ஒரே வழி, நீங்க மனம் திரும்பணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:3 இயேசுவே சொல்ற, நீங்க மனம் திரும்பாம இப்படி ஹாயா வந்துட்டு அடுத்தவங்க இடர பண்ணி இப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள், ஆனால் நீங்கள் கெட்டு போவீர்கள் சொல்ற. மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே கெட்டு போயிரு. அதுக்கு அர்த்தம் என்ன? நித்திய நரகம். இந்த கெட்டு போவீர்கள் நித்திய ஆக்கினை அடையவர்கள், அழிந்து போவீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 சொல்லுது, அந்த நித்திய நரகம், கெட்டு போகக்கூடியதான தள்ளப்பட்டு போகக்கூடியதான நரகம் எப்படி இருக்குமா? அக்னியும் கந்தகம் உள்ளதான ஒரு கடல். ஒரு நாள் பகலும் தூங்காம நைட்டும் தூங்காம இருந்தா அதுவே எவ்வளவு கஷ்டத்தை தருது. இரவும் பகலும் தூக்கமே இருக்காது, பாதிக்கப்படுவீங்க இருக்கு. மனம் திரும்பாம போனா தண்டனை என்னது? நரகம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9:44 சொல்லுது, அந்த நரகத்துல எக்ஸ்ட்ராவும் ஆட்கள் இருப்பாங்க. யாரு? புழுக்கள். அவருடைய புழுக்கள் சாகாமல் அந்த அக்னியை உருண்டு புரண்டு என்ன செய்ய முடியாதா? அணைக்கவும் முடியாது. புலம்பல் எப்படி இருக்குமா? கதறுவீங்க, பற்களை கடிப்பீங்க. தப்ப முடியுமா? தப்ப முடியாது. எபிரேயர் நிருபம் 3:15 வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபமூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. உண்மையான சம்பவங்கள் நிறைய சொல்லிட்டேன். அது எதுக்குன்னா, நான் சொன்ன அந்த ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை போல அதே தப்புகளை மறைமுகமாக செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. போதக சிச்சை ஜீவ வழின்னு இருக்கு. அப்போ சொல்லப்பட்ட காரியத்தையும் கேட்டும் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடிய ஜனங்கள் இங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஐயோ, நீங்கள் மனம் திரும்பாமல் போவீர்களே, ஆனால் அப்படியே அழிஞ்சு போவீங்க இருக்கு. இல்ல, எல்லாம் கேட்டுக்கிட்டு பாவத்தையும் வச்சுக்கிட்டு வேதங்கிற வெளிச்சத்தையும் உபதேசங்கிற வெளிச்சத்தையும் வச்சு தங்கள் இருதயத்தில் உள்ள காரியங்களை அலசி ஆராய்ந்து கண்டுபிடிச்சு விடதுக்கு இடம் கொடுக்காம என்னிடத்துல ஒரு பாவம் இல்லைன்னு சொல்லுவீர்களே, ஆனால் உங்களுக்கு ஐயோ. 1 யோவான் 1:8 அதான் சொல்லுது, எனக்குள்ள பாவம் இல்லைன்னு நான் சொல்லுவேனே, ஆனால் நான் ஏமாத்திக்கிடுவேன். எது வரைக்கும் ஏமாத்தலாம் தெரியுமா? நியாய தீர்ப்பு நாள்ல தேவனுக்கு முன்பாக நிற்கிற வரைக்கும் தன்னை ஏமாத்திக்கிடலாம். அடுத்த நரகத்துக்கு போகும்போது தெரிஞ்சு போகும், ஐயோ இதுவரைக்கும் நான் சரியா இருக்கேன் தான் நினைச்சேன். நான் சரியா இருக்கிறேங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள இருந்து. இப்ப அநேகர்கள் அதான் இருக்கு. யார் இடத்துல எதுவுமே சொல்ல முடியல. ஆனா முடிவு உங்களுக்கு தான் பரிதாபம்.